ஆலோசனை சொல்லுங்க. எஸ்ஐஆர் கொடுத்து தொடர்ந்து திமுக வந்து அவமானப்படுத்தி வராங்க. எஸ்ஐஆர் பொதுவா நான் ஏற்கனவே பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிறதுன்னு முடிவில் தான் திமுக அரசாங்கம் இந்த 4.25 வருஷத்து நேரத்தை வீணடிச்சு இருந்தாங்க. தவிர மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே செய்யறது. கஞ்சா, போதைப் பொருள், சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, 2 மாசத்துக்கு ஒருக்க இருக்கிற மின் கட்டணத்துக்கு 1 மாசம் ரீடிங் இருக்குன்னு சொன்னாங்க. எதுவுமே செய்யறது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராகுவதற்கு கூட்டணி அமைந்த பலருக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க. எஸ்ஐஆர் என்பது மக்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருச்சு. 20 வருஷத்துக்கு ஒருக்க இதெல்லாம் வாக்கு சேர்ப்பது, 18 வயது நிரம்பியவர்களை வாக்கு சேர்ப்பதும், வெளியூர் இறந்தவர்களை வாக்கு எடுப்பதும். திருநெல்வேலியில ஏன் தொகுதியிலே ஒரே பூத்துல 30 பேர் இறந்து போயிருக்காங்க, 40 பேர் வெளியூர் போயிருக்காங்க, 15 பேர் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அவங்க சேர்க்கணுமா வேண்டாமா? வெளியூர் இறந்தவங்கள நீக்கணும், வயது 18 வயது நிரம்பியவங்கள சேர்க்கணும். இதுல என்ன தவறு இருக்கு? முதலமைச்சருக்கு இதுல என்ன வருத்தம் இருக்கு அப்படிங்கறத எங்களுக்கு தெரியல. நீங்க யாரும் கேட்டு அதை பதில் சொல்றது இல்லை. இதுல என்ன வருத்தம் இருக்கு அப்படின்னு எந்த மீடியாவும் முதலமைச்சரையோ திமுக சம்பந்தப்பட்டவங்க இதுவரைக்கும் ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கவே இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. ஏன்னா உங்களை போய் நான் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அது யார் காரணம்? அந்த ஈரப்பதம் வருவதற்கு யார் காரணம்? நீங்க யார் காரணம் சொல்லுங்க. இயற்கையா வர ஒண்ணு யாருங்க? வருணபவன்ல திமுக அரசாங்கம். அது எப்படின்னு கேளு. நீங்க ஜூன் மாசம் 1ஆம் தேதி நடுவு ஆரம்பிச்சு. நீங்க தஞ்சாவூர் கருப்பூர் நடந்த இருக்காரு, அவர்கிட்ட கேட்ட தெரியும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடுவு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சாகுபடி, குறுவை சாகுபடி ஒரு நஞ்சைக்கு 120 நாள். நீங்க பாத்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 120 நாள் முடிஞ்சிச்சு. 120 நாள்ல கொள்முதல் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு. நம்ம